நேரா போங்கண்ணா, நேரா வாங்கண்ணா. லெஃப்ட் திரும்ப, லெஃப்ட். இப்போ பாருங்க, சர்ப்ரைஸ். வாவ், ஸ்டுடியோ கூட்டிட்டு வந்துட்டியா? ஏன்டா? என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. அது சர்ப்ரைஸ்ல நான் இங்க பாருங்க. அடடடா. ஆமா, நீ ஃபோல்டு தானே எடுத்துட்டு வரேன்ன. அது வந்து ஃபோல்டு வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு முன்னால 18 சீரிஸை முடிச்சிரும். சரி, இதுல என்ன புதுசா இருக்குன்னு சொல்லு. ஆனா கலர் மட்டும் புதுசுன்னு சொல்லாது. கலர் தானே புதுசு, டார்க் செரி கலர். இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? மெரூன் கலர் எங்க ஊர்ல. இதுக்கு இன்னும் அவங்க என்ன பேர் வைப்பாங்கன்னு வர தெரியல. என்ன பேக்ரவுண்ட் இதே கலர் வச்சுக்கிற மாதிரி இருக்குது? ஒரே ஃபேமிலி, ஆப்பிள் கலர். ஆப்பிள் கலர். எஸ். அது மட்டும் இல்லைன்னா மேக்புக் ஏர்ல வந்துச்சுல ஒரு கலர், ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ, அது மாதிரி ஒரு கலர் வரப்போகுது. அது மட்டும் இல்ல டார்க் கிரே, அப்புறம் வந்து சில்வர், எல்லா கலரும் வரப்போகுது. எப்படி தெரியும் இதெல்லாம் உனக்கு? அதான் வர்க்கீஸ் லீக்ல தெரிஞ்சு போச்சு அந்த டிராப் டெஸ்ட் பண்ணதுல. சில்வர்ல வருதா? சில்வர் கலர். இப்பதான் தெரியுது ஏன் சில்வர் வரல ஏறுதுன்ட்டு. ஓகே. ஆனா அதுல ஒரு விஷயம்னா, இந்த இதுல வந்து டுவெல் டோன் கலர் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல. ஆமா, நான் கேவலமாக்குதுன்னு போன ஜென்ரேஷன்ல சொல்லியிருந்தேனே. தலை வலிக்குதுடா. இப்போ வந்து அந்த இமேஜ்ல எப்படி இருக்குன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தெரியுது. ஓ, அப்போ உங்க ஹெட் ஆஃபீஸ்ல நம்ம வீடியோலாம் பாக்குறாங்களா? நான் சொன்ன ஃபீட்பேக்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது தெரியல, பட் ஒன்னா வரும்னு எதிர்பார்க்கலாம். பாரு, இப்போ விஷயம் என்னன்னா, டம்மிலேயே இந்த டிசைன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. சரி, ஒரிஜினல் நீங்க மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, டம்மி ஆயிடுவீங்க. டம்மியை வச்சுலாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதானே உலக வழக்கம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் டைம்லைன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அது என்ன ஸ்பிளிட்? அதாவது ஐபோன் 18 இந்த தடவை வராது. ஏண்டா, போன வருஷம் நீங்க லான்ச் பண்ணதுலயே உருப்படியா இருக்கு நான் சொன்ன ஒரே போன் இதுதான். ஆமா, ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து ஒரு பிரீமியமான மந்த். அதாவது ஐபோன் ப்ரோ மேக்ஸ், அப்புறம் வந்து ஃபோல்டு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கிறது மட்டும் தான் லான்ச் பண்ணுவீங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் மார்ச்ல வந்து இந்த பட்ஜெட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவோம். ஐபோன் 18E, அப்புறம் வந்து ஏர் 2 வந்து பட்ஜெட்டான்னு கேட்காதீங்க. எதுவுமே இதுல பட்ஜெட் இல்ல. 1 லட்ச ரூபாய்க்கு வர்ற போனை எப்படி நீ பட்ஜெட்னு சொல்லுவ? 18E பட்ஜெட் தானே, 60க்கு வராது. சரி, அவரே சொல்றாரா? வெரி குட், பிரில்லியன்ட். நெக்ஸ்ட் டிசைன் 17 ப்ரோக்கும் 18 ப்ரோக்கும் டிஃபரன்ஸே இல்லை. ஆனா அப்புறம் ஏன் பிரைஸ் ஏத்துறீங்க? நானே சொன்னா பிரைஸ் ஏற்றுறதுக்குலாம் ரீசன் பின்னால் இருக்குது. அது பொறுமையாக சொல்லு. அதை பற்றி இப்போ ஒன்றா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் வந்து திக்னஸ் கொஞ்சம் கூட போகுது, 0.05 mm. அது மட்டும் இல்லை, வெயிட் ஒரு 10 கிராம் கிட்ட கூடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொண்டு வர போறீங்க, 10,000 mAh பேட்டரி. கரெக்டா? நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ சமாளிப்போம். அண்ணே, நீங்கள் எங்கெல்லாமா போகிறீங்க? பிட்டா? சரி சொல்லு. இங்கே பாருங்க, டைனமிக் ஐலண்ட் வந்து இப்போ சின்னதாக போகுது. 35% வந்து சின்னதாயிருமா. சரி, யாருக்கு என்ன லாபம்? இது ஒரு நல்ல கேள்வி. ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு பஞ்சோல் மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. எங்க கிட்ட இருந்து காப்பி அடிச்சிடும் நாங்க சொல்லுவோங்கன்னு பயப்படுறீங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி அடிக்கிறது அடிச்சிட்டீங்க. கொண்டு வரது இப்போ மேட்டர் இல்லை. ஃபேஸ் ஐடியா உள்ள டிஸ்பிளேக்குள்ளே வைக்கிறது. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொண்டு வாங்க. தேவையில்லாம் பேசக்கூடாது, சொல்றது மட்டும் தான் கேட்கணும். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அதாவது இப்போ லீக்ட் இமேஜில் எப்படி இருக்குன்னா, அந்த இன்ஃப்ராரெட் எமிட்டர் வந்து டிஸ்பிளேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. டைனமிக் ஐலண்டில் ஃபேஸ் ஐடி ஸ்கேனரும் கேமராவும் கொடுத்துருக்காங்க. சரி. ஸோ அதனால டைனமிக் ஐலண்ட் சின்னதாக போகிறது கன்ஃபார்ம். சரி, நெக்ஸ்ட் அடுத்து வந்து டிஸ்பிளே வந்து டிஸ்பிளேல எந்த சேஞ்சும் இல்லை, பட் ஒரே ஒரு டெக்னாலஜி சேஞ்ச். ஆன் பண்ணா அப்படி பளிர் லைட் எரியும். அதானே? அது எல்லா ஃபோன்லையும் எரியும். அப்பா நீங்க பெரிய பிக்சரா சொல்வீங்களே. LTPO டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க, இப்போ LTPO ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது வந்து பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். LTPO பவர் எஃபிஷியன்ட் தான்டா. இது LTPO ப்ளஸ் வந்து இன்னும் பவர் எஃபிஷியன்ட். எப்படி? ஹவ் டு ஐ டெல் யூ? அது வந்து லான்ச் ஈவெண்ட்ல வந்து நாங்கள் ஸ்பெஷலாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம், அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ பார்த்து இந்த 45 வாட் பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா? அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கேமரா வேரியபிள் அப்பர்ச்சர் இருக்கிற கேமரா வந்து கொடுக்க போறாங்க. எதுக்கு? ஒரு வழியா ஒரு 2-3 வருஷமா நினைக்கிறாங்க. லீக்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ லீக்ஸ் எல்லாம் வந்துட்டே இல்ல. கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்லி இருந்தானுங்க. இல்ல, ஆப்பிள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லீக் இல்ல, சாம்சங்ல, ஓப்போ, விவோ எல்லாத்துலயும் இந்த வேரியபிள் அப்பர்ச்சரை கொண்டு வந்து அழுத்து போய் அவனுங்களே அதை கேன்சல் பண்ணிட்டு, ஏன்டா அவனுங்க எல்லாம் கேன்சலே பண்ணிட்டாங்கடா, நீங்க எப்படா கொண்டு வருவீங்கன்னு சொல்லி எல்லாம் வெறுப்புல கேட்டு இருந்தாங்க. அது வந்து அழுத்து போயெல்லாம் அவங்க விடல. அது வந்து அதுக்கு 2 ரீசன் இருக்கு. பிரைஸ் அதிகமாகும் அது வச்சா, அது மட்டும் இல்ல வெயிட் திக்னஸும் கூடும். அதனால அவங்க வந்து கேன்சல் பண்ணி, அதனாலதான் திக்னஸ் கூடி இருக்கு உங்களுக்கு. மேபி இருக்கலாம். அது மட்டும் இல்ல, டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குல்ல, அதோட அப்பச்சரையும் வந்து கூட்டியிருக்காங்க. பெரிய அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. அதனால லோ லைட்ல இன்னும் நல்லா டெலஃபோட்டோ கேமரா பெர்ஃபார்ம் பண்ணும். சரி, வீடியோ நல்லா வந்துடும் தெரியும். போட்டோஸை இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா இந்த வாட்டியாச்சு? ஏன்னா நாங்கள் அவுட்டோர் எங்கேயாச்சும் ஷூட்டுக்கு போனாலே ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ் கையில் இருந்தால் கூட எங்ககிட்ட ஓப்போவோ, விவோவோ, சாம்சங் இருந்தால் கூட அதில் ஃபோட்டோ எடுங்கன்னு தான் கேட்பான். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, லீக்ல நிறைய விஷயம் பார்த்தேன். கேமரா கண்ட்ரோலே இல்லாம ஏதோ டெஸ்டிங் எல்லாம் பண்ண மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அது வந்து யூஸ் பண்ணவே இல்லையா, அதனால யூஸ் பண்ணி பாக்குறாங்க அவங்க. நீ யூஸ் பண்ணல தான் எதிரிக்கோ.
அடுத்ததா வந்து பெரிய அப்கிரேட் ப்ராசஸர்னு TSMCயோட 2 நானோமீட்டர் ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் இதில் தான் கொடுக்க போறாங்க. இல்லை எதுக்கு அது கொடுக்கணும்? 17 ப்ரோ சீரிஸில் வந்த சிப்பு தான் ஐஃபோன் வந்ததுலேயே ஃபாஸ்டஸ்ட், விச் இஸ் மோர் தென் கேப்பபிள்னு சொன்னேன். இப்போ ப்ராசஸர் கொடுத்துட்டு போக வேண்டியது. இது வந்து அதை விட 15% ஃபாஸ்ட்டாக இருக்கும், 30% வந்து பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். அதே போல் 20% ப்ரைஸும் ஹைக் ஆகும். அது தெரியல. ஆனால் வந்து 50% வந்து அந்த ப்ராசஸரை மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து அதிகமான காஸ்ட் ஆகும்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ அதனால தான் தெரியும் எனக்கு. இதெல்லாம் வந்து நாங்களா ப்ரைஸ் ஹைக் பண்ணலைங்க, எங்கள் கைகள் கட்டப்படுகிறது. வேறு வழி இல்லை. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் சொல்லு. இந்த ப்ராசஸரில் புது விஷயங்கள் ப்ராசஸரில் வந்து என்னன்னா WMCM பேக்கேஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சிப்புக்கு மேலேயே வந்து ரேம் வச்சிருப்பாங்க இதுக்கு முன்னால். இப்போ அதை தூக்கி சிப்பு பக்கத்தில் வச்சிருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இல்லை, இதனால என்னன்னா ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ப்ளஸ் ரேமுக்கும் ஒரு வேளை எனக்கு டவுட் என்னன்னா 21 வரும்போது ப்ராசஸரை தனியாக கொடுத்துறோம், காசு கொடுத்து தனியாக வாங்கி போங்கன்னு சொல்லுவீங்களா? தனித்தனியாக தூக்கிட்டு போயிட்டு இன்னும் ஹீட்டே ஆகாதுல்ல. நல்லா இருக்கு ஐடியா, சொல்கிறேன் அவர்கிட்ட. அது மட்டும் இல்லைன்னா லீக்ட் இமேஜில் வந்து வேப்பர் கூலிங் டெம்பர் வந்து பெருசாக இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நீங்கள்? வருமானு தெரில, அதுவும் தெரில. அது மாதிரி நிறைய லீக்ஸில் வந்து இந்த ப்ராசஸரோட இமேஜ்லாம் நிறைய லீக் ஆகிடுச்சு. இந்த இப்போ ப்ராசஸர் என்ன தம்மா துண்டுக்கும் பொம்மை அவ்வளோதானே. அவங்களோட ப்ரோட்டோடைப் அந்த மாதிரி நிறைய கான்ஃபிடென்ஷியலான இதெல்லாம் கொடுத்தாங்க. ஃபுல்லாக போச்சு. நீ தானே லீக் பண்ணி விட்ட. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். நீ அந்த சைடு போகும்போது தெரியும். டாடா எலக்ட்ரிக்ஸ் எங்கள் ஊரில் தான் இருக்குது. அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா இப்போ டம்மியெல்லாம் இன்னும் எடுத்துகிட்டு வந்திருக்கு, அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. மெமரி பஸ் வித் அப்படி சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து 819 ப்ரோவில் வந்து 64 பிட், இதில் வந்து 96 பிட். பேசிக்காக என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா ரேமுக்கும் ப்ராசஸருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ராசஸர் வந்து அந்த ஐஃபோனில் வரக்கூடிய சிரி கூட இருக்கக்கூடிய ஜெமினை, ChatGPT இந்த ஏஐ எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். நாங்கள்லாம் ஒன்று சேர்த்துட்டோம். இப்போ வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், ஜெமினி எல்லாம் ஒன்று தான். ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து நல்லா கொண்டு வந்துட்டோம். இன்னும் இந்த ஃபோனில் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து C2 மோடம். இது என்னென்னா 5G மோடம். அப்போ நான் சொன்னது உண்மைதான். ஏர்லேயும் சிலையும் வந்து இ சீரிஸ்லையும் பேசிக்காக வந்து கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆமாம், இப்போ வந்து இதை நல்லா அப்கிரேட் பண்ணி இப்போ தான் நல்லா கொண்டு வர போகிறீங்க. இதில் வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. லிமிட் ப்ரிசைஸ் லொக்கேஷன் செட்டிங் அப்படின்னு ஒன்று எனேபிள் பண்ணிடுவாங்க. இதனால் என்னென்னா அந்த நெட்வொர்க் லொக்கேட்டர்ஸ் வந்து நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியாதான், அப்ராக்சிமேட்டான லொக்கேஷன் தான் ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஆப்பிள் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி 5G வந்து சேட்டலைட் வழியாகவே கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் லீக்ஸ் இருக்குது. அடுத்தது பேட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு. இந்த வாட்டி பெரிய அப்கிரேட் தானே. 30 mAh தானே கொடுத்துருக்கானுங்க. இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் ப்ரோ மேக்ஸில் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 mAhக்கு மேலே கூட்டியிருக்காங்க. சிலிக்கான் கார்பன் பேட்டரியை கொண்டு வரேன் 2 வருஷம் ஆகும். நீங்கள் ஆமாம், அது வந்து iPhone 20ல் வந்து சிலிக்கான் கார்பன் பேட்டரி வரும். இதில் வந்து நார்மல் பேட்டரி தான். பட் என்னென்னா பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். காரணம் வந்து அந்த 2 நானோமீட்டர், அப்புறம் வந்து C2 மோடம் எல்லாமே வந்து இவங்களோட ப்ராசஸர், இவங்களோட சிப்ஸு. ரேட்டு கம்மியாகும். அடுத்தது அது அனாவசியம். ப்ரைஸ் கெஸ் பண்ணுங்க சும்மா. இதுக்கு இது எனக்கு எப்படியும் 1.5 லட்சம் வைப்பீங்க. இது 2 லட்சம். இது 1.5 லட்சம். இது வந்து ஒரு 1,75,000 அந்த ரேஞ்சு கிட்ட வரும்னு எதிர்பார்க்குறாங்க. வரும்போது தான் தெரியும். அது மாதிரி அல்ட்ரா யூஎஸ்ல $200 தான் நண்பர்களே இன்க்ரீஸ் ஆகுது. $200 நீங்கள் அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே 20,000 தான் டிஃப்ரென்ஸ் வருது. இங்கே நீங்கள் 40,000 ஏற்றுவீங்க, 25,000 ஏற்றிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை அவ்வளோ நல்லவங்க இல்லையே நீங்கள். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சரி, அல்ட்ரா எங்க? அதுக்கு தானே வெயிட் பண்ணியிருந்தோம். வந்து இப்போ தான் சொல்லியிருக்கேன், வந்துட்டே இருக்கு. வந்தோடனே தனியாக கவர் பண்ணிடலாம். டாடா எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா உள்ள ஆளுக்குறாங்களா? வரலப்பா. பண்ணக்கூடிய அண்டர் கவர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீ சேட்டலைட் மூலியமாகவே பண்ணிப்பேன். முடிச்சிடலாமா? முடிச்சிருவாங்க. ஆல்ரெடி டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கும் கோத்து விட்டுருக்கீங்க. இப்போ அதெல்லாம் அப்படி தானே ஃபைல் அனுப்பிச்சுட்டு 600 GB. உண்மையிலே என்ன தூக்கி உள்ள போட போகிறாங்க. காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க.